ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து கேஆர்பி டேமுக்கு போயிருக்கோம். கிருஷ்ணகிரி ரிசர்வாயர் ப்ராஜெக்ட்டு. இங்கே நாங்கள் வந்து நிறைய கேவ்லாம் பார்த்தோம், பாம்பு புத்துலாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து எப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் ஜன்னல் சீட்டு வேறு எடுத்துக்கிறேன் காரில். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நாங்கள் இப்படி போய் இங்கே சுற்றிட்டு வந்துட்டோம். இங்கே சுற்றிட்டு வந்தால் அங்கே ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அதில் ஏறி போனோம் ஸ்டெப்ஸில். இப்போது இது வந்து பெரிய மலை, கிருஷ்ணகிரி மலை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த மாதிரி போகிறோம். இப்போ இங்கே எங்கேயோ நாங்கள் இறங்கும் போது கார்லேருந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பாம்பு புத்து மாதிரி வருது. எனக்கா சம்பயமாயிடுச்சு, எங்கடா பாம்பு வெளியே வரப்படும். இங்கேருந்து பாருங்கள் கீழே எப்படி இருக்குதுன்னு. கீழே லேக்லாம் இருக்குது பாருங்கள், பில்டிங்கில் இருக்குது. ஓ, டக்குன்னு பார்த்து மலைக்கிட்ட வந்துட்டேன். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் போல். இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த இடம் தான் சொன்னேன். இங்கே எங்கேயோ கார் நிறுத்திட்டு இறங்குறேன், பார்த்தா பெரிய பாம்பு புத்து மாதிரி வருது. அங்கே பாம்பை விட எறும்புனா எனக்கு ரொம்ப பயம். அங்கே ஏதாவது எறும்பு போய் இங்கே வந்து கச்சிச்சின்னா அதோ கட்டெரும்புனா ரொம்ப பயம். சரி, ஸோ இந்த வழியாக தான் போகணும். டக்குன்னு பார்த்து ஈஃபில் டவர்னு நினச்சிக்கிட்டேன். தோ இது நானே தான். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், தோ இங்கே பிங்க் லோட்டஸ்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் டேமுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நல்லா பார்க் மாதிரி இருக்குது. இதான் பெரிய லேக் மாதிரி இருக்குது. நல்லா இப்படி மீன்லாம் இங்கே இருக்கும். நாங்கள் பார்த்தா நல்லா சின்ன சின்னதாக ஒயிட்டாக இருக்கும். இதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஸ்டெப்ஸில் ஓடி டக்குன்னு இப்படி ஏறி போகிறேன். அதுக்கப்புறமா என்னாச்சு, அந்த சைடில் போனாலே இப்போ மேலே இருக்கிறது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தோம் லேக்கில். இப்போ நாங்கள் அப்படி ஏறி போய் பார்த்தோம். நான் அப்பப்போ பார்த்தா அந்த மீன்லாம் குட்டி குட்டியாக இப்படி வருது. நானே எங்கே தான் மீன் வருதுன்னு பார்த்தா அது எங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயம் போல். அவ்வளோ பெரிய கம்பீர ஆட்கள்லாம் நாங்கள் கிடையாது. ஆனால் மீன் வந்து நான் சொல்கிறது, மீன் வந்து ரொம்ப இதான் நாங்கள் சொன்ன இடம். நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தோம். இப்போ மேலே ஏறி வந்து எத்தனை வழி இருக்குதோ பார்க்கணும் அல்லவா. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி 2 வழியிலையும் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி நான் அங்கே நல்லா மழை தெரியுது. என்னோடய இமேஜினேஷனில் நானே இதுக்கு ஒரு கட்டுக்கதெல்லாம் வச்சுருக்கேன். அது அப்புறமா உங்களுக்கு வேறு தனி வீடியோவாக நான் போடுறேன். இதான் சொன்னேன், அங்கங்கே மீன் வரம் பாருங்க. அங்கங்கே இந்த மாதிரி பாண்டில் இதுவாகும். யாரா இவர் நல்லா ஸ்டைலாக இருக்காரு. டிஷர்ட்டும் ஆஃப் ஜீன்ஸும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறல்ல. இங்கே இறங்கும் போது எனக்கு அப்படியே மூச்சு வாங்கி அப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் எப்படி நான் மட்டும் செகண்டாக வந்ததுன்னு தெரில. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மான்லாம் பார்த்தோம். புள்ளி மான் இது பேர். நாங்கள் எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துச்சு. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நல்ல மான். ஏன்னா எங்களெல்லாம் பார்த்து பயப்படுறது ஒரே இதுதான். அதனால ஐ ரெஸ்பெக்ட் திஸ் டியர்ஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலி இந்த மான் நான் எங்கே போனாலும் பார்த்துடலான் இருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுறது மெல்கின்னு கேளுங்க. இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நிறைய மான் இருக்குது. இங்கே தூங்குறதுலாம் பாருங்கள், மான் தான் இதெல்லாம். யார் டிரைவர் நல்லா ஸ்டைலாக இருக்கார், இப்படி ஜாலியாக. ஓகே, பாய்.